உதயாவின் தொடு சிகிச்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், சளி, ஜலதோஷம், இருமல் இது வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ் வந்து காலையில் ஒரு மாதிரி இருக்குது, நைட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கிராம்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிராம்பை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம், உணவு எடுத்ததுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம்பை கடித்து அந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணுங்க. அந்த சாறை விழுங்குறத டேஸ்ட்டை வந்து நம்மளுடைய மூளை நல்லா கவனிக்கணும். இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் 5 கிராம்பு போட்டுக்குங்க. கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்ஸ் போட்டாலே போதும். சீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு 5 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு, சளி இருமல் வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழு நேரம் ஓய்வு எடுக்கணும். ஒரு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் உள்ள இயற்கை மருத்துவரை போய் பாருங்கள். அது இல்லாமல் வீட்டிலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய காதுகள் இருக்குது பார்த்திங்களா, 2 காதுகளையும் நம்மளுடைய ஆள்காட்டி மற்றும் பெருவிரல் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணுங்க. அந்த 2 காதுகளையும் நம்ம மசாஜ் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய சிறுநீரகங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புத்துணர்ச்சி அடைய செய்கிறோம். நம்மளுடைய காதுகளை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய கிட்னிஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து நல்லா புத்துணர்ச்சி அடையுது அப்படின்னா அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முயற்சியில் சந்திப்போம். பாய்.